ஹலோ! Hello, welcome வெல்கம் back பேக் to டு Sushi. சுஷி. ஸோ வந்து எங்கள நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க, எங்க சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்ல இந்த வீடியோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் போயிட்டு எங்க சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் எங்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நெறைய வரும். அண்ட் இப்போ கரண்ட்டா நாங்க பிரெக்னன்சி சீரிஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய ஜர்னி எப்படி இருந்துச்சு, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ ரைட் ஃப்ரம் த என்டி ஸ்கேன்லேருந்து அனோமலி ஸ்கேன், குரோத் ஸ்கேன், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் Delivery போட்டிருக்கோம். experience. டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ அது இல்லாமல் நிறைய ட்ராவல் கண்டென்ட்டும் எங்கள் இதில் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி. ஸோ அண்ட் இந்த வீடியோ வந்து எதை பற்றியா இருக்க போகுது அப்படின்னா, த மோஸ்ட் ஆஸ்ட் கொஸ்டின் இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆல்சோ இந்த யூடியூப் கமெண்ட்ஸில். ஸோ வந்து நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட பார்த்தீங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் நிறைய பேருக்கு நான் இண்டிவிஜுவலாக வந்து மெசேஜ் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் ஹாஸ்பிட்டல் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் ஏன் வந்து என்ன டாக்டர் கன்சல்ட் பண்ண சொல்ல மாட்டீங்கன்னு. ஏன் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஃபுல் வீடியோ ஒன்று போடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டில் பர்த் வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன். இல்லை அது வரைக்கும் டாக்டர் எனக்கு எப்படி இருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என் வியூவர்ஸ்க்கு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். வேறு எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். எஸ். நாங்க எந்த டாக்டர கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா, டாக்டர் சந்தோஷி நடிகம். ஸோ இவரு தான் வந்து ரிசர்ச் பண்ணி வந்து நெறைய நாங்க பார்த்தோம். இனிஷியலா பிரெக்னன்ட் ஆயிட்ட பிறகு, நெறைய வந்து இவரு வந்து ஹாஸ்பிட்டல், டாக்டர், மெடிசின்ஸ் எல்லாமே வந்து இவன் தான் வந்து பார்த்துக்கிட்டான். அண்ட் வந்து இந்த டாக்டர வந்து ஐடென்டிஃபை பண்ணதும் இவன் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க வந்து சும்மா போய் செக்அப் பண்ணலாம். இனிஷியல் செக்அப் கன்ஃபர்மேஷனுக்காக போலாம் அப்படின்னு தான் நாங்க பர்த் வேவ்க்குள்ள வந்து போனோம். பர்த் வேவ் விச் இஸ் இன் நுங்கம்பாக்கம். ஓகே. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப 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 பாசிட்டிவா இருந்தது. ஸோ வி ஹேட் 2 தாட்ஸ். ஸோ ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா வந்து பர்த் வேவ் டாக்டர் சந்தோஷி அண்ட் இன்னொரு வந்து மைண்ட்ல இருந்தது வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டல். ஸோ நாங்க 2மே கன்சல்டேஷன் போலாம். கொட்டாய் வருதா? 2மே வந்து கன்சல்டேஷன் போலாம் அப்படின்னாங்க. போலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால சரி ஓகே, நம்ம பார்க்கலாம். அப்போ கூட வந்து இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நான் வளவலன்னு பேசல இந்த வீடியோவில். ஸோ பர்த் வேவ் வந்து எங்களுக்கு வந்து பர்த் வேவ்ல வந்து யூனிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. லைக் அவங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்க, 2 பேர். டாக்டர் அசிஸ்டன்ட் இருக்காங்க. எங்களுக்கு ரெகுலராக கால் வந்துடும். மேம் உங்களுக்கு இப்போ செக்அப் இருக்கு, மேம் நீங்கள் இப்போ வந்து இன்ஜெக்ஷன் போடணும், அண்ட் மேம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் ஸ்கேனுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாமே அவங்க அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணுவோம். நீங்க ஏதோ ஞாபகம் வச்சு மிஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஷீ வில் டூ த ஃபாலோ அப் அண்ட் எவ்ரிதிங். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாங்க போய் செக்அப் பண்ணணுமா, செக்அப் பண்ணிட்ட பிறகு அவங்களே சொல்லிட்டாங்க அடுத்த பிளட் டெஸ்ட் வந்து பண்ணணும். நானே உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஆள் அனுப்புறேன். நியூபர்க்ல இருந்து வந்து ஆள் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. எங்களுக்கே நாங்கள் நியூ பேரண்ட்ஸ்னால, நியூ பேரண்ட்ஸ் டு பீனால எங்களுக்கு ரொம்ப எல்லாமே ஒன்னொன்றுக்கும் நம்ம நேரில் போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும் இல்லாமல் எல்லாமே அவங்க சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பிளட் டெஸ்ட்டாக அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க, ஸ்கேனாக அவங்களே பேசி ரெடி பண்ணிடுவாங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுவாங்க, என்ன டைமுக்குன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக என் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், எனக்கு வந்து ஷார்ட் சர்விக்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண அடுத்த 10 டேஸில் எனக்கு செம்ம ப்ளீட் ஆகிட்டு, அண்ட் அதுக்காக நாங்கள் போயிட்டு ஹார்ட் பீட் வந்து செக் பண்ண இது போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அது ஆக்சுவலி சண்டே என்ன பண்றேன்னு தெரியாம கால் பண்ண உடனே சந்தோஷ் வந்து அவ்வளோ ரெஸ்பான்சிவா இருந்தாங்க. தட் இஸ் ஒன் மேஜர் ஃபேக்ட். லைக் ஸ்டில் லைக் நாங்கள் வந்து சந்தோஷ் மேம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு ப்ரிஃபர் பண்ணதுக்கு கரெக்டாக நாங்கள் வந்து போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 டேஸ் கொஞ்சம் நல்லா போச்சு. அண்ட் 10th டே என்ன ஆச்சு, எனக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு ரொம்ப பயம், போறதா, எங்க போறது, கிளினிக் போய் பார்க்கலாமா, எங்க போறதுனே தெரியல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் பண்ணாலும் அவங்களுக்கே கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ணா இப்படி டக்கு எதுவுமே யோசிக்காதீங்க. I will book your appointment. You first go there. They will check the baby's heartbeatலாம் இருக்கா எல்லாமே செக் பண்ணுவாங்க. Let's wait till they confirmation சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க குயிக்கா புக் பண்ணாங்க. அவங்க புக் பண்ணதுக்குள்ளே நாங்களும் வந்து ரெடி ஆயிட்டோம். ஜூனியர் வந்து ஒருத்தவங்க வந்து ஆண்ட்ரசன்ல இருந்தாங்க. டக்குன்னு அவங்களுக்கு கால் பண்ணி அவைலபிளா இருக்காங்களான்னு கேட்டுட்டு டக்குன்னு புக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போதான் எங்களுக்கு வந்து அவங்க மேல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ட்ரஸ்டே வந்தது. ஓகே, ஷீ இஸ் அவைலபிள், ரெஸ்பான்சிவ். ஸோ அந்த மாதிரி see this is just ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? திடீர்னு 4th மந்த்தோ இல்லை 5th மந்த்தோ ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும். டக்குன்னு நாங்கள் கால் பண்ணால் ஷில் பி ரெஸ்பான்சிவ். இல்லை ஏதாவது டவுட்னு சொல்லிட்டு 2 minutes 3 minutes தான். ஆமா, ஏன்னா நீங்கள் வந்து இந்த விஷயமா ப்ரெக்னன்சியில் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்க விஷயம் இது பண்ணோம்னா நாட் மோர் தென் ஷி டேக் 2 minutes.
ஷில் ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் எனக்கு திடீர்னு மேம் எனக்கு வந்து மேம் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா டக்குன்னு அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க ஒரு ஃபோட்டோ கேட்பாங்க, இல்லை தலை சுற்றுது, இல்லை விட்டமின் கம்மியாக இருக்கா, இந்த டேப்லெட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஷீ இஸ் ஸோ ரெஸ்பான்சிவ். அதே மாதிரி அவங்க கேரும் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். யா டு த பாயிண்ட் வாட் எவர் யூ ரிக்வயர் லைக் ஷீ கிவ் இட் டு யூ. ஓகேங்களா? பிகாஸ் அதுதானே வேணும். டக்குன்னு நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை ஏதாவது இது பண்ணாலும் அண்ட் ஷீ எக்ஸ்பிளைன் இட் வெரி வெல். நான்லாம் வந்து ரொம்ப சைல்டிஷாக இருக்கும் அந்த டவுட்டு. அந்த டவுட்டு கேட்டாலும் பொறுமையாக சைல்டிஷ்ன்றதோட we are very new to this. அதுதான், பட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாது. ஸோ சின்ன சின்ன விஷயம் எங்களுக்கு மேபி லைக் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது கொஞ்சம் சில்லியா இருந்தாலுமே எங்களுக்கு உட்காந்து அதை நல்லா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க. அண்ட் என்டையர் லைக் டில் மை 9 months நான் பர்த் வேவ்ல தான் கன்சல்ட் பண்ணேன். அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி குட். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஷார்ட் சர்வீஸ் இருக்கும்போது 2 டாக்டர் வெளில சஜஸ்ட் பார்த்தோம். ஒன்று வந்து கவர்மெண்ட்லேயும் அந்த ஏன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கேயும் பார்த்தோம். இல்லை கவர்மெண்ட் ஆமாம் அங்கே இருக்கிற டாக்டர் கன்சல்ட் போனோம். எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு டாக்டர் எல்லாருமே சர்வைக்கல் ஸ்டிச் போனால் தான் வந்து உங்களுக்கு வந்து இது அப்படின்னாங்க. பட் எடுத்தோடனே பாருங்களேன், ப்ரெக்னன்சி ஆரம்பிச்சிருக்கு, நீ போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் அண்டர் விச் இஸ் ஈக்குவல் டு த டெலிவரி. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆரம்பிச்சு. இவங்க மட்டும் தான் சொன்னாங்க நம்ம பார்த்துக்கலாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நம்ம கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணலாம், கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணலாம், நான் உங்களுக்கு நல்ல மெடிகேஷன் கொடுக்குறேன், அந்த மெடிகேஷன் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. மல்டிபிள் மெடிகேஷன் இருந்துச்சு, ஸோ ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து இது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுதான் ட்ரை பண்ணலாம், லைக் வித் க்ளோஸ் மானிட்டர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி க்ளோஸா மானிட்டர் பண்ண எனக்கு நான் மெடிகேஷன் எடுக்க கிராஜுவலா எனக்கு 2.5லேருந்து ஒரு 7 monthsக்குள்ள எனக்கு 3 வந்துருச்சு. ஸோ அப்போ எனக்கு சர்விக்கல் ஸ்டிச் தேவைப்படலை. ஓகேங்களா? அண்ட் அது இன்னொரு மேஜரான ரீசன் வி ஸ்டில் சூஸ்ட் சந்தோஷி. நாங்க ரொம்ப ஹைப் பண்றோம்னு சொல்லி நினைக்காதீங்க, இது பெய்ட் ப்ரமோஷன் சீரியஸாவே கிடையாது. நாங்க ஒரு காசுமே நாங்க செலவு பண்ணி நாங்க வந்து பார்த்தது தான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி அவங்க பெல்லும் எல்லாமே வாட்ஸ்அப்பும் பண்ணுவாங்க, உங்களுக்கு வேணுமா ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க. இல்ல லெட் மீ ஃபினிஷ். see அதான் நிறைய பேர் நம்ம எவ்வளோ பேசுறத பார்த்து இது வந்து ஏன்னா நாங்க we update 2 to 3 videos with the birthday. see இது எல்லாமே எங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல நாங்க பண்ணமே தவிர this is not a paid promotion. நான் ஏன் இவ்வளோ பேசுறேன் அப்படின்னா பிகாஸ் என் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பாசிட்டிவா இருந்துச்சு அவங்க கையில. அண்ட் ஆல்சோ she conducted a birth workshop also. பர்த் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இன்னொரு வாட்டி நாங்கள் 5th month 6th month ஸ்கேன் போகும்போது ஒரு லக்லி ஒரு கேப் டிரைவர் கிட்ட பேசியிருந்தோம். நீங்கள் எங்கே பர்த் வேக் போகிறீங்களா, நீங்கள் எப்போ இந்த கன்சல்ட் பண்ணிட்டுன்னு கிட்ட இருந்தார். எனக்கு ஏன் இது அவர் கேட்குற, இல்லை ப்ரோ நல்லா தான் இருக்கிறாரு, எல்லாமே நைஸ் அவங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை என் ஒய்ஃப்க்கு வந்து பிசிஓடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். இஷ்யூஸ் வந்து இவங்க கிட்ட போன வித்தின் அ மந்த் அவங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் எங்களுக்கு பாசிட்டிவா என்கரேஜிங்கா இருந்தது. இதெல்லாம் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் we always had a second thought. ஓகேங்களா? ஸோ பேக்கப் கண்டிப்பா ஒரு பேக்கப் ஆப்ஷன் இருக்கணும்ல. ஸோ அதனால we always had a second thought. But every time we had a second thought we just wanted to go. She broke that and வந்து நாங்க திருப்பி நாங்க சந்தோஷ் மேம் கிட்ட தான் போனோம். ஓகேங்களா? அண்ட் அதுதான் சொல்றேன், ஓவரால் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து 5 star ரேட்டிங் கொடுக்கலாம். சீரியஸா நான் சொல்றேங்க, சீரியஸாவே சொல்றேன், அவ்வளோ பாசிட்டிவா இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு தேவையே வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்சிவா இருக்கணும். அந்த டாக்டர் நமக்கு ஏதாவது தெரியலன்னா சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்ஸா இருக்கும். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ சோ ஃப்ரெண்ட்லி அண்ட் நம்ம ஏஜ்ல மாதிரி இருப்பாங்க. ஐ மீன் ரொம்ப வயசானவங்களா இல்லாம நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இங்க இதை பண்ணாதீங்க, அதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. ஐ மீன் கொஞ்சம் ஹார்டா பேசுவாங்க அப்படின்ட்டு. பட் ஷீ வாஸ் சோ ஃப்ரெண்ட்லி அண்ட் நம்மளோடன்னு சொல்ல நம்ம ஏஜ்ல அந்த ஒரு இது இருக்கும், வைப்ல வந்து செட் ஆயிடுவாங்க. அண்ட் வந்து ஷி ஆல்சோ டேக் அ பர்த் ஒர்க் ஷாப் ஆக்சுவலா. ஸோ அதுமே எங்களுக்கு வந்து இனிஷியலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருந்துச்சு. எதுக்குன்னா இட் இஸ் நாட் ஐ மீன் சைல்டு பர்த், என்டையர் சைல்டு பர்த் நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், வாட் இஸ் தி பிளஸ், வாட் இஸ் தி நெகட்டிவ், இது சிசரியன் about not a normal delivery. எங்களுக்கு அங்க போன பிறகு தான் ஒரு வந்து தாட் வந்தது, we are going into a child birth experience. இது வந்து ஆமா, இது வந்து பாயா வந்தா தான் நாங்க ஹாப்பியா இருப்போம், கேர்லா வந்து ஹாப்பியா இருப்போம், இல்ல வந்து வெஜினல் பர்த் தான் ஹாப்பியா இருப்போம், இல்ல சி செக்ஷன் தான் வந்து நாங்க சோகமா இருப்போம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மைண்ட் செட் வந்து இட் இஸ் ஆல் ஹாப்பியா வெல்கம் பண்ணோம். அவங்களுமே அதுதான் வந்து ஸ்பீச் பண்ணாங்க, லைக் எனிதிங் லைக் யூ ஷுட் ஹேவ் a positive birth experience அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இப்போ எங்களுக்கே கேட்பாங்க see as I shared in a previous video I had a C section. ஐயோ உங்களுக்கு C sectionா, சரி பார்த்து ரெஸ்ட் ஆனா எங்களுக்கு அந்த ஃபீலே வரல. இல்ல அது ஐயோ C section அவங்களுக்கு, அவங்க எல்லாம் C sectionனா ஐ மீன் அந்த மாதிரி இருக்கு. see end of the day பாப்பா வந்து திருப்பி ஒரு கால் வருது, நான் ரொம்ப பிஸி அதனால கால்ஸ் வந்துட்டே இருக்கு. கரெக்ட்.
ஸோ என்னன்னா லைக் ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. சரி என் வெஜைனலுக்கு இன்னும் ட்ரை பண்ணி எடுக்கலாம்ல அப்படின்ட்டு. சரி எண்ட் ஆஃப் த டே எங்கள் குழந்தை நாங்கள் ஹாப்பியாக வெல்கம் பண்ண போகிறோம். நாங்கள் வெஜைனல் ஐ மீன் ட்ரை பண்ணும். சி It செக்ஷன் doesn't போகிற happen. எல்லாருமே தே நாட் சூஸ் டு டூ தட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து எல்லாருமே மேஜராக புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் தே வுட் ஹவ் ட்ரைடு ஃபார் வெஜைனல், அது நடந்திருக்காது, இல்லை வேறு ஏதாவது கன்சர்ன் இருந்துச்சுக்கும். ஸோ அதுக்காக வந்து சி செக்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் எந்த புது அது மதரை மட்டும் பார்த்தாலும் இல்லாம போயிட்டு நீங்கள் வந்து ஐயோ சி செக்ஷன் அவங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்காதீங்க. Yeah. தட்ஸ் நாட் குட் ஆல்சோ. அது மட்டும் இல்லாம அது பேபியோட டிசிஷன். வெளில வரலாமா வர வேணாமா பேபி எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றது வந்து பேபியோட இது. டிசிஷன். ஓகேங்களா? டாக்டரும் முடிவு பண்ண போறது இல்லை. ஆமா. இவங்களுக்கு நான் வந்து சி செக்ஷன் தான் கொடுக்க போறேன், இவங்களுக்கு வந்து வெஜினல் ஸோ டெலிவரி பண்ண போறேன். பேபி சூசஸ் லைக் நோ எந்த வேலை அவங்க வரணும் இதை அப்படின்ட்டு. பேசும்போது அவங்க லாஸ்ட் டைம் வரைக்கும் யூ டோன்ட் பிலீவ் இவங்களுக்கு நெகட்டிவ். ஐ மீன் நீங்க சி செக்ஷன் போவாதீங்க, யூ வில் கோ வித் வெஜினல் ஸோ டெலிவரி. நீங்க வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட ஜேர்னி வீடியோ வந்து நீங்க முன்னாடி வீடியோல வந்து பாருங்க. சரி வி ட்ரைட் ஃபார் ஷார்ட்டா சொல்றேன், வி ட்ரைட் ஃபார் 18 hours வந்து நாங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்விக்ஸ் டைலேட் ஆகல. அதனால தான் லைக் வி சூஸ் டு கோ ஃபார் அ சி செக்ஷன். ஓகேங்களா? என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் டாக்டருமே இன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே. அண்ட் எஸ், ஸோ பர்த்டே இஸ் ஜஸ்ட் அ கிளினிக். ஓகேங்களா? ஸோ அங்கே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது. ஷீ இஸ் ப்ராக்டிசிங் இன் அ மெட்வே ஹாஸ்பிட்டல் விச் இஸ் இன் கோடம்பாக்கம் அண்ட் மொகப்பே. ஓகே. சி நீங்க சந்தோஷி கிளைண்டா போனீங்க மெட்வே ஹாஸ்பிட்டல் அப்படின்னா யூ வில் கெட் அ குட் கேர். சிம்பிள். நான் ஏன்னா நீ ஹாஸ்பிட்டலை பத்தி நான் ரொம்ப இதுவா நான் சொல்ல விரும்பல. சி இட்ஸ் அ நார்மல் ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? பட் ஆனா இஃப் யூ கோ அஸ் அ சந்தோஷி பேஷண்ட் அண்ட் ஷீல் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். சிம்பிள் ஆஸ் தட். Because we had like few concerns in the hospitals, but she cleared everything. ஓகேங்களா? நீங்க வந்து திருப்பி சொல்றேன், நீங்க சந்தோஷிக்கு நீங்க இதுவா போறீங்க. சி எப்படி சொல்றது, இல்ல மற்ற டாக்டர்னு அவங்க ஒழுங்கா இருக்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. சின்ஸ் ஷீ இஸ் டாக்டர், அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரிதிங். ஓகேங்களா? ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அவசரமா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ there's another thing, பீடியாட்ரிஷியன். ஓகே. மெட்வே ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிஷியன் பினு சாரும் அண்ட் வந்து தினேஷும் இருப்பாங்க. அண்ட் there's other pediatrician as well. But we consulted with Binu and Dinesh. Okay. Binu sir is a senior one. Like அவர் வந்து ரொம்ப சீனியர். அண்ட் நிறைய பேர் வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட வந்து ஜூனியர்ஸா இருந்தாங்கன்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட். அண்ட் நாங்கள் பினு சாரிட்டும் தினேஷ் சாரிட்டும் பேசினோம். த பெஸ்ட் பீடியாட்ரிஷியன் இப்போ வரைக்கும். எங்கள் பேபிக்கு இப்போ 4 months ஆக போகுது. இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த பீடியாட்ரிஷியன் கிட்ட தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்னன்னா என்ன இதுதான் இருக்கு குழந்தைக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து அதுவுமே எங்களுக்கு வந்து அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய தம்ஸ் அப் தான் ஆக்சுவலி வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல. அண்ட் எஸ் ஸோ வேறு ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு? ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் சந்தோஷி மேம் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு கேட்டால் 100% யூ கேன் ஜஸ்ட் ட்ரஸ்ட். உங்களுக்கு டவுட் இருந்தா you go for one visit. So we just give the information, birthday ஓட information நாங்க கீழ கொடுக்குறோம். Okay, the link, the Google link, and அதுக்கப்புறம் இல்லாம address, contact number எல்லாமே. மேமோட contact number இருக்காது, but they அங்க assistant ஓட contact number, and also like a special mention to Eunice. She's in a birth wave. She'll take care of everything. She'll follow and she'll make an appointment, and she's such a sweetheart actually. So நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா கண்டிப்பா வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ரைட். ஸோ எஸ், இதோட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து முடிய போகுது. அண்ட் வந்து நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, எங்களுக்கு எவ்வளோ இந்த பர்த் ஃபுல்லாக செலவாச்சுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும். அண்ட் என்னோட கம்ப்ளீட்டான வந்து ப்ரெக்னன்சி ஜேர்னி, ஐ மீன் டெலிவரியோட ஜேர்னி வந்து உங்களுக்கு முன்னாடி வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். அதோட லிங்க்கும் எல்லா லிங்க்கும் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். போயிட்டு வந்து பாருங்கள். ஹாஸ்பிட்டல் வீடியோ எல்லாமே இருக்குங்க, நீங்கள் கீழே போயிட்டு வந்து பாருங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி, என்னதான் கொஞ்சம் சிரிச்சுட்டு இதுவாக போனாலுமே நாங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இது பண்ணும்போது எல்லாத்துக்குமே வீடியோ தேடணும். ஓகே, இவங்களுக்கு டெலிவரி எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் இவங்க எப்போ எங்கே பார்த்தாங்க, எந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நாங்கள் நிறைய வீடியோ வந்து பார்த்தோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டாக்டர் பற்றியான நிறைய வீடியோஸ் வந்து பெருசாக இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால வி ஜஸ்ட் வாண்டட் டு மேக் திஸ் வீடியோ லைக் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். திஸ் இஸ் அகெயின் ஐம் டெல்லிங், திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரமோஷன். திஸ் இஸ் அ வெரி பாசிட்டிவ் experience from personal experience from our journey actually. And thank you so much for watching this video. Bye bye. Bye bye.